இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கே முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், அசுத்தமான தண்ணீரால் சுத்தமான தண்ணீரை வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன. நோய்கள் மூலம் மக்கள் பலர் இறக்கின்றனர். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு நம் நீதிபதி அவர்களிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அம்மா, நான் மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக மண்ணில் விழும் வரை சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆற்றின் மூலம் ஓடினேன். நானாக அசுத்தமடையவில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகிறார்கள். மனிதர்கள் என் மீது ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், தோல் கழிவுகளை கொட்டி அசுத்தமாக்குபவர் மனிதர்கள் தானே. என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் இன்னும் திறந்த வெளி கழிவிடமாக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றது. அதனால்தான் இது மனிதர்களை குறை கூறுகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக தான் நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தமடையவில்லை. அசுத்தமான என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகிறார்கள். நான் சுனாமியாக மாறுவதற்கு காரணம் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அவ்வாறு மாறுகிறன. ஆகியால் இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலங்குகளையும், ஏன் இந்த நீரையும் கூட தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது மிகவும் வருத்தத்துக்குரியது ஐயா. பெற்ற பிள்ளையே கள்ளிப்பால் ஊற்றிக்கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது என் கைப்பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டுகிறார்கள். நான் வெப்பம் அடையாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். என் மீது துளை போட்டு தண்ணீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோன்றுகிறான், தங்கம் எடுப்பவனும் என்னை தோன்றுகிறான். பிளாஸ்டிக் கழிவுகள் என் மேல் பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் அடுக்குகள் நகராது. நான் பூகம் பாத்தை ஏற்படுத்தவில்லை. என் அடுக்குகளை மனிதன் தோண்டுவதால் நெருப்பு குழம்பு ஏற்படுகிறது. இவ்வழக்கில் காற்றையும் சேர்த்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நெருப்புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று கூறுகிறீர்களா?
ஆமாம் யுவரானர். ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்தேன். ஆனால் இப்ப எனக்குள் இருக்கும் பிராண வாயு குறைந்து கரியநிலா வாய்ப்பு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாய் கூறுகிறீர்கள். மாசு கட்டுவாரியம் கொண்டு வந்து மாசுபடுவதை கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்தியது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகளில் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. டயர்களை எரிப்பதால் புகை வருகிறது. அவை அனைத்தும் எல்லாம் என்னோடு தான் கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகையின் நச்சுப்பதுதானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது. எனவே ஆகாயத்தை சேர்த்துக்கொள்ள மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது. Objection overruled. விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதனால் மாசு ஏற்படுகிறதா? ஆமாம் யுவரானர். கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதனால் பாதிப்பு இருக்கிறது. இந்த காற்று மனிதனால் மாசுபடுவதால் எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது யுவரானர். இதனால் என் வழியே சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலிலிருந்து நீராவியை மேகமூட்டமாக சுமந்தனால் இப்பொழுது கருப்பு புகையை தான் சுமக்கின்றேன். மனிதன் ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தை சீரக்குகிறது யுவரானர். இப்படியே நீடித்தால் நான் மழை துளிகளை விடுவதற்கு பதிலாக அமில துளிகளை தான் மழையாக பொழிய செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. Granted. விண்ணை ஆராய்ச்சி செய்வது விடுத்து என்னை, அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருவனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்று நினைத்து உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் போட்டு என்னை பாழாக்குவது மனிதர்கள்தானே. பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது நீங்கள்தான். இல்லை, நீங்கள்தான். இல்லை, மனிதர்கள்தான். இல்லை, நீங்கள்தான். இல்லை, மனிதர்கள்தான். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இருதரப்பு ஆராய்ச்சி செய்த பிறகு